என்னம்மா, என்னாச்சு? அனிருத் மெசேஜ் அனுப்பியிருக்காருமா. உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம். சூர்யா சார் விஷயம் தெரிஞ்ச அன்னைக்கு நான் சுப்பு கிட்ட பேசிருக்கணும், இல்ல உன்னையாவது பேச விட்டுருக்கணும். தேவையில்லாம சத்தியம் வாங்கி இப்போ இந்த அளவுக்கு கை மீறி போயிடுச்சு. என்ன மன்னிச்சிரானு. அழாதம்மா, என் தலையில என்ன எழுதிருக்கும் அதுதானே நடக்கும். அதுக்கு நீ என்ன பண்ணுவ? இல்ல அனு, சாமி அடியம்மா சொன்ன மாதிரி உன் போக்கிலே உன்னை விட்டிருந்தா நீயாவது சுப்பு கிட்ட சொல்லிருப்ப. சுப்புவும் சம்மதிச்சிருக்குமோ என்னமோ. எல்லாத்தையும் நானே கெடுத்துட்டேன். இல்லம்மா, சூர்யா சார் என்கிட்ட வீட்ல பேசுன்னு சொன்னப்போ நான் தான் பயந்துட்டு பேசாம இருந்துட்டேன். சூர்யா சார் சொல்ல வந்த நேரம் பார்த்து அப்பாக்கு எப்படி ஆயிடுச்சு. அனிருத் விஷயம் 2 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா கூட நான் முடியாதுன்னு சொல்லி சூர்யா சார் விஷயத்த கண்டிப்பா நான் அப்பா கிட்ட சொல்லிருப்பேன். நான் சொல்லி அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருந்தா வாழ்க்கை முழுக்க நான் நொந்து போயிருப்பேன். நல்ல வேலை, கடவுள் தாமா கை கொடுத்திருக்காரு. அந்த கஷ்டத்துக்கு இந்த கஷ்டம் எவ்வளவோ பரவாயில்லமா. நீ சொல்லி சுப்புக்கு நெஞ்சு வலி வந்திருந்தா கூட எனக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்ப நீ கஷ்டப்படுறத நினைச்சு பார்த்தா என் பொண்ணு இப்படி அழுகிறதுக்கு நானே காரணமாயிட்டேனே. மகமாயி உன்னை இப்படி கஷ்டப்பட விட்டுட்டேனே அனு. கஷ்டப்படுறத தவிர வேற என்னமா பண்ண முடியும்? இல்ல அனு, நம்ம வேற ஏதாவது யோசிப்போம். இல்ல சூர்யா சார கூப்பிட்டுட்டு எங்கேயாவது போயிடு. உங்க அப்பாவை நான் பாத்துக்கிறேன். அம்மா, நீ ஈஸியா சொல்லிட்ட. ஆனா நீங்க என்ன அப்படி வளர்க்கலம்மா. என் தலைவிதி எப்படி நடக்கணுமோ அப்படியே நடக்கட்டும்மா. என்ன அனுமா, எது நடக்கட்டும்ன்ற? அப்பா. என்ன அனுமா? ஒன்னும் இல்லப்பா, கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அனுமா, நான் பார்த்த பையன்றதுக்காக சொல்லல. உண்மையிலே உலகம் ஃபுல்லா தேடினாலும் அனிருத் மாதிரி ஒரு தங்கமான பையனை நீ பார்க்கவே முடியாது. அவ்வளவு நல்ல பையன். இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். யோசிச்சு பாரு, நான் யாரு என்னன்றதே தெரியாது. ஆனா தெரியாமலே என் மேல அனிருத் காட்டின அன்பும் அக்கறையும் இப்ப நினைச்சா கூட எனக்கு பிரமிப்பா இருக்கு. நான் இப்ப உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அன்னைக்கு நான் மயக்கம் போட்டு விழுந்த போது அனிருத் சொன்ன அந்த வார்த்தை தான். சார் பயப்படாதீங்க சார், டோன்ட் கிவ் இட் அப் ப்ளீஸ் அப்படின்னு சொன்ன வார்த்தை இன்னும் என் மனசுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. என்னையே அப்படி பாத்துக்கிட்டவரு பொண்டாட்டியை எப்படி பாத்துக்குவாரு? அந்த அதிர்ஷ்டக்காரி நீ நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா, உங்க சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால என் கல்யாணம் சீக்கிரமே நடக்கட்டும்பா. நீ ஏன் இப்படி சொல்லிட்ட பிறகு நான் ஏன் ஃபர்தரா லேட் பண்ண போறேன்? இமிடியேட்டா கல்யாண வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட மாட்டேன். ஏய் குண்டு புஷ்பா, அனிருத் மாதிரி ஒரு பையனை யாருக்கும் பிடிக்காம போகாதுன்னு நான் சொன்ன போது அப்படியான்னு கேட்டிய. இப்ப கரெக்ட்னு தெரியுதா? அப்பா படுங்க. நீ போய் தூங்கு. சீக்கிரமே என் கல்யாணம் நடக்கட்டும்னு சொன்னதுக்கு காரணம் சூர்யா சார் கஷ்டப்படுறத என்னால சகிச்சுக்க முடியலையேப்பா. ஏண்டா அங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருக்க? ஒரு இடத்துல வந்து உட்காரேன். ஒண்ணுலானோ, டேய், இப்ப என்ன விஷயம்னு சொல்ல போறியா இல்லையா? எல்லாம் ஒன்னால வந்ததுதான். என்னாலயா? நேத்து நைட் அனுக்கு மெசேஜ் பண்ணேன், அவ இன்னும் ரிப்ளை பண்ணவே இல்ல.
அவ்வளவுதானா? ஆ? நான் கூட என்னவோ ஏதோன்னு நினைச்சேன். உனக்கு அவ்வளோ ஈஸியா இருக்கானோ? நேத்து நைட்ல இருந்து இந்த விஷயத்தை தவிர என் மைண்ட்ல வேற எதுவுமே ஓட மாட்டேங்குதானோ? அப்பா, கடைசியா நான் ஆசைப்பட்டது நடந்துருச்சு. ஹம். இப்படி ஒரு பொண்ணு மெசேஜுக்காக இப்படி காத்துக்கிட்டு இருக்கிறத நினைச்சாலே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அனு, எப்பவுமே உனக்கு கிண்டல் தானா? சரியான தத்திடா நீ. ஆம்பளை பையன் நீயே இப்பதான் மெசேஜ் அனுப்பியிருக்க. அவ பொண்ணுடா, எப்படி உடனே ரிப்ளை பண்ணுவா? நீதான் ஆஸ்திரேலியா, அவ இந்தியாடா. பொண்ணுங்க முதல்ல இப்படிதான் இருப்பாங்க, படிப்படியா ஆரம்பிப்பாங்க. நீ அவசரப்படாத. சொல்லுங்க. சம்பந்தியம்மா, நான் தான் சுப்பு பேசுறேன். என் பொண்ணுக்கு பையனை ரொம்ப பிடிச்சிருக்கான். கல்யாணத்தை சீக்கிரமே நடத்துங்கப்பா அப்படி சொல்லிட்டான்னா பாத்துங்க. ஹலோ, என்ன சொன்னீங்க? சரியா கேக்கல. ஹலோ ம், ஹலோ சம்பந்தியம்மா, நான் தான் சுப்பு பேசுறேன். என் பொண்ணுக்கு பையனை ரொம்ப பிடிச்சு போச்சான். அதான் கல்யாணத்தை சீக்கிரமே நடத்துக்கப்பான்னு சொன்னான்னா பாத்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. சரி, அப்போ நான் இன்னைக்கே ஜோசியரை பார்த்து கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுறேன். நீங்க பார்த்து பேசிட்டு சொல்லுங்க. நானும் கல்யாண ஏற்பாடுலாம் கவனிக்க ஆரம்பிச்சிடுறேன். வச்சுட்டுங்களா? சரி. என்ன வெக்கம், என்ன வெக்கோங்கறேன். இவ்ளோ நேரம் குதிச்சு அவ மெசேஜ் அனுப்பலன்னு? இதுதான் இந்தியா பொண்ணுங்களோட ஸ்டைலு. இப்ப புரியுதா? போன். அனுமா, ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமாப்பா. அனுமா, ஒரு குட் நியூஸ். கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. நீ வேலையை ரிசைன் பண்ணிடு. ஏன் சொல்றேன்னா, இந்த 3 மாசம் ஏதோ காம்பன்சேஷன் பீரியட், அதுக்கு நோட்டீஸ் கொடுக்கலனா 3 மாசம் சம்பளம் கட்டுன்னு சொன்னாங்கல்ல. இந்த தடவை அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் எதுவுமே வேணாம். முதல்ல சொல்லிடு. இல்ல ஒருவேளை 3 மாசம் சம்பளம் கட்டி தான் ஆகணும்னா அதுக்கும் ஓகே தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிப்பா. என்ன சுப்பு, இன்னும் கல்யாணமே முடிவாகல, அதுக்குள்ள வேலையெல்லாம் விடணுமா? ஏய் லூசு புஷ்பா, அவ கல்யாணம் ஆகி அவ புருஷனோட ஆஸ்திரேலியா போறா. அவ புருஷனுக்கே அங்க பெரிய கம்பெனி இருக்கு. அதை விட்டு அவ இங்க எப்படி வேலை செய்ய முடியும்? வளர்றிய. நிச்சயம் கூட அவல, அதுக்குள்ள புருஷன் எல்லாம் பேசாத சுப்பு. நீ சும்மா இரு. அப்புறம் அனுமா, நீ வந்து தெளிவா சூர்யா சார் கிட்ட சொல்லிடு. அவர் தான் நம்ம குடும்பத்துக்கு கண்கண்ட தெய்வம்னு சொல்லிடு. ஏன்னா அவர் இல்லனா நம்ம குடும்பம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே முடியாது. நம்ம குடும்பத்துல நம்ம யாரையாவது ஒருத்தர் மறக்கவே கூடாதுன்னா அது நிச்சயமா சூர்யா சார் தான். அவரால தான் நம்ம குடும்பத்துல நடக்கிற எல்லா நல்லதும். அதனால அவர்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் சார்னு மறக்காம சொல்லிட்டு வந்துரு. சொல்லிடுறேன்ப்பா. சரி, போயிட்டு வாமா. அம்மா மகமாயி, நான் தப்பு பண்ணிட்டேன். அனு சூரிய சாரை காதலிக்கிறேன்னு சொன்னப்போ எனக்கு வந்த கோவத்துல என்னெல்லாமோ செஞ்சுட்டேன். சுப்புக்கு உடம்பு முடியாம போனதும் அனு தன்னோட மனசுல இருக்கிற காதலெல்லாம் மறைச்சு வச்சுக்கிட்டு சுப்புக்காக அனிருத்த கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்லிட்டா. இவ்வளவு தங்கமான பொண்ணு புரிஞ்சுக்காம நான் கஷ்டப்படுத்திட்டேன். அவ மனசு எனக்கு அப்ப புரியலம்மா. இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் அனு மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு வெளியில சிரிச்சிட்டு இருக்கிறத பாக்கும்போது என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குமா. இத நான் யார்கிட்ட சொல்ல? இந்த பூர்ணி என்னடானா என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துறா. சுப்பு கிட்ட போய் நீ பண்றது தப்புன்னு சொல்லவும் என்னால முடியல. அனு மேல சுப்பு வச்சிருக்க நம்பிக்கை செதஞ்சு போச்சுன்னா அத சுப்புவால தாங்கிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப நடக்கிறது எதையும் என்னால சகிச்சுக்க முடியல. நான் தெரியாம பண்ண ஒரு தப்பு இப்ப என் பொண்ணோட தலையெழுத்தைய மாத்திரும் போல இருக்கு.
நான் பண்ண தப்ப சரி பண்ணி ஆகணும். அணுக்காக நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன செய்யறது, எப்படி செய்யறதுன்னு எந்த வழி எனக்கு தெரியலம்மா. பூரணி சொல்றதெல்லாம் நினைச்சா சுப்பு கிட்ட வாயை திறக்கவே எனக்கு பயமா இருக்குமா. அணுவ பேச சொன்னா அவன் என் தலையெழுத்துப்படி நடக்கட்டும்னு சொல்லி அழுகிறா. அம்மா மகமாயி, அணுவோட கஷ்டத்தை எப்படியாவது நீதான் தீர்த்து வைக்கணும். உன்னை நம்பிதாம்மா வந்திருக்கேன். எனக்கு ஒரு நல்ல வழி காமிம்மா. புஷ்பா, நல்லா இருக்கீங்களா? இருக்கேம்மா. சுப்பு சார் நல்லா இருக்காங்களா? அவர் உடம்புக்கு இப்போ பரவாயில்லையா? இப்ப பரவாயில்லம்மா, நல்லா இருக்காரு. நீங்க நல்லா இருக்கீங்களாம்மா? இருக்கேன் புஷ்பா. நீங்க மட்டும் அன்னைக்கு கோயில்ல நான் சொல்ல வந்ததை பொறுமையா கேட்டிருந்தா இந்நேரம் சூர்யாவுக்கும் அணுவுக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். ஆனா அதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கலையே புஷ்பா. அன்னைக்கு மட்டும் சூர்யா சார் கிட்ட பேசுங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்திருந்தா என் பொண்ணுக்கு அவன் விரும்பின வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். அதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கலையே. இப்ப எல்லாமே கை மீறி போயிடுச்சு. என்னாச்சு புஷ்பா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? முகமே ரொம்ப வாடி போயிருக்கு. இங்க பாருங்க, என்ன இருந்தாலும் மனசை விட்டு சொல்லுங்க. என்னால முடிஞ்ச உதவிய நான் செய்யறேன். புஷ்பா, அழாதீங்க புஷ்பா. என்னாச்சு? என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் அன்னைக்கு இதே கோவில்ல உங்களை சூர்யா சார் கிட்ட பேச சொல்லி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. அதனால என் பொண்ணு அனுபவிக்கிறோம்மா. ஒரு பொண்ணு அணுவே இவ்வளவு கஷ்டப்படும் போது சூர்யா சார் எவ்வளவு கஷ்டப்படுவாரு. எல்லாருக்கும் இப்படி நான் கஷ்டத்தை கொடுத்துட்டேனேம்மா. அழாதீங்க புஷ்பா. எதுவும் நம்மளால நடக்கல. எல்லாம் விதிப்படிதான் நடக்குது. அந்த கடவுள் நம்மள அவன் இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கிறான். நாம என்ன நினைச்சாலும் அவன் நினைக்கிறதா நடக்கும். சில சமயம் வாழ்க்கைய விதை போக்குல விட்டுறணும் புஷ்பா. இப்படி எல்லாம் நினைச்சு கூட என் மனசை என்னால தேத்திக்க முடியலம்மா. பூஜை வேலை எல்லாத்தையும் சரியா செஞ்சுட்டு முடிவை தப்பா எடுத்துட்டியே தாயி. ஆபத்தும் மருமகளும் உன் வீட்டுக்கு வர காத்துக்கிட்டு இருக்காங்க. புஷ்பா, நாம என்னதான் முயற்சி செஞ்சாலும் அந்த தாயோட கணக்க நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. நடக்கிறது எதுவுமே நம்ம கையில இல்லைனாலும் நாம சில முடிவுகளை துணிஞ்சுதான் எடுத்தாகணும்னு எனக்கு இப்பதான் புரியுது. அதத்தான் அந்த ஆத்தா சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தோணுதுமா. ஆனா சுப்புக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நினைச்சா என்ன பண்றதுன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் தினம் தினம் செத்து பொழைக்கிறேம்மா. புஷ்பா, சுப்புக்கு ஒன்னும் ஆகாது. அப்படி ஆகிறதுக்கு நானும் சூர்யாவும் ஒரு நாளும் விட மாட்டோம். நாங்க எப்போ உங்க கூடவே இருப்போம். நான் சொல்றத நம்புங்க புஷ்பா. சீக்கிரமே எல்லாம் நல்லதா நடக்கும். இல்லம்மா, எல்லாமே கை மீறி போயிடுச்சு. என்னால எதையுமே நிறுத்த முடியல. காத்தடிக்கிற பக்கம் ஆடுற ஊஞ்சல் மாதிரி.
சாரதாமா புஷ்பா, உங்க 2 பேரையும் கோயில்ல பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோவிலுக்கு வந்து சாமிக்கு தேங்க்ஸ் சொல்லலாம்னு நினைச்சா நீங்க 2 பேரும் இங்கேயே இருக்கீங்க. வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சாமிக்கு ஏன் தேங்க்ஸ் சொல்லணும்னு யோசிக்கிறீங்களா? அனு அப்பா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு. அனிருத் அனு கிட்டயும் கேட்டுட்டான். அனுவும் ஓகே சொல்லிட்டா. அதனால உடனே கல்யாண வேலைய ஆரம்பிக்க வேண்டியதுதான். அனிருத் ஆஸ்திரேலியா போக டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனாலதான் இப்பவே ஜோசியரை பார்த்து பேசலான்னு கிளம்பிட்டேன். அதுக்கு முன்னாடி சாமியை பார்த்து வேண்டிட்டு அப்படியே தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சாரதாமா, அனிருத் அனு கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும். முகூர்த்தத்தை குறிச்சிட்டு அனிருத்தியே நேர்ல வந்து சூர்யா சாரை இன்வைட் பண்ண சொல்றேன். சூர்யா சார் மட்டும் அனிருத் கிட்ட உடனே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அட்வைஸ் பண்ணலனா அவன் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லியிருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே அது வரைக்கும் வரல. சூர்யா சார் சொல்லவும் அனுவை பார்த்துட்டு உடனே ஓகேன்னு சொல்லிட்டான். அதனால ஒரு வகையில இந்த கல்யாணத்துக்கு காரணமே சூர்யா சார் தான். சரி புஷ்பாமா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஜோசியரை பார்க்க போகணும். நான் சாமி கும்பிட்டுட்டு கிளம்புறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு நீங்களும் சாமி கிட்ட வேண்டிக்கோங்க. மத்த விஷயத்த அப்புறமா பேசிக்கலாம். புஷ்பா வரேங்க. சரி வரேம்மா. ஒவ்வொரு தடவையும் நான் தைரியமா யோசிச்சு முடிவெடுக்கும் போது இப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துருது. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இது நான் பண்ண தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க அம்மா. சூர்யா சார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டதா சொல்லிடுங்க. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் யோசிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. இப்பவும் நாம யோசிச்சுக்கிட்டே இருந்தா சூர்யாவோட வாழ்க்கை மட்டும் இல்ல, அனுவோட வாழ்க்கையும் சேர்ந்து பாதிக்கும். அப்புறம் அனுவை கல்யாணம் பண்ணிக்க போறவனுக்கும் நிம்மதி இருக்காது. இப்படி எல்லாருக்கும் கஷ்டம் வர்ற மாதிரி இந்த கல்யாணம் ஏன் நடக்கணும்? இல்ல, இனிமே யோசிக்க ஒண்ணுமே இல்ல. அம்மா மகமாயி, உன் சன்னதிக்கு வந்ததுக்கு எனக்கு ஒரு தெளிவை கொடுத்துட்ட. ரொம்ப சந்தோஷம். ஆபத்தும் மருமகளும் சேர்ந்து வரும்னு நீ வாக்கு சொல்லி அனுப்புன. ஆபத்து வந்தா சூர்யா பாத்துப்பான். சூர்யாவை நீ பாத்துக்கோ தாயி. என் மருமக அனுவ நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தே ஆகணும். என் வாழ்க்கையில 2 விஷயம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஒன்னு இந்த வேர் ஹவுஸ், இன்னொன்னு நீ. கல்யாண விஷயம்லாம் ஆரம்பிச்சாச்சு. நீ வேலையை ரிசைன் பண்ணிடு. ஹலோ பங்கஜ் சார் எங்க இருக்காரு? நான் போன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். போன் நாட் ரீச்சபிள்லயே இருக்கு. ஆபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கோம் மீராஜி. ஓகே ஓகே. சார் நார்மலா தானே இருக்காரு? ம். என்னாச்சு பங்கஜ்? ஆபீஸ்ல வச்சு பேசிக்கலாம் மீராஜி. சரி. இந்த அனு சாப்டர் என்னைக்கு நம்ம ஆபீஸ்ல க்ளோஸ் ஆகுதோ அன்னைக்குதான் இந்த ஆபீஸ்க்கு நிம்மதி. ச்சே.